Hey guys, ஸோ இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா இந்த பெயிண்ட் ரிமூவர் இதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து நம்ம ரெனோவேஷனோட ஒரு பார்ட் தான். ஸோ எதுக்கு இந்த பெயிண்ட் ரிமூவர் அப்படின்னாக்கா நம்ம பெயிண்ட் ரெனோவேஷன் பண்ணோன்னா ஆப்வியஸாக நியூ பெயிண்ட் அடிக்கணும். ஸோ நியூ பெயிண்ட் அடிக்க போகிற இடத்துல கண்டிப்பாக பழைய பெயிண்ட்டுக்கு மேலே அடிக்கிறது வந்து நம்ம ஒன்றும் சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸில் இது பண்ணல. ஸோ நம்ம வந்து ஒரு பைக் பைக்குக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அந்த பைக் வந்து நல்ல நீட்டாக ஒரு லுக்காக கிளாசிக்காக இருக்கணும். ஸோ ஃபுல் பெயிண்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல பாடி ஒர்க் ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக பெயிண்ட் அடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெயிண்ட் ரிமூவர் போட்டோன்னா பெயிண்ட் ஃபுல்லாக அப்படியே வந்துருச்சு, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேனாக்கா அது வந்து விஷயம் கிடையாது. நான் வந்து அப்படி தான் நினச்சேன், இந்த பெயிண்ட் ரிமூவர் போட்டோன்னா ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ யாராச்சும் அப்படி நினச்சிங்கன்னா அதை வந்து அப்படியே மறந்துடுங்க. ஸோ இந்த பெயிண்ட் ரிமூவர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த பாடி சர்ஃபேஸோட எல்லாமே வந்துடாது. ஸோ சில இடத்துல வந்து நல்லா பொங்கி வந்துடும், பட் சில இடத்துல வந்து சுத்தமாக வராது. ரொம்ப டைட்டாக வந்து அந்த பெயிண்ட் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு லேயராக போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு அப்ளை பண்ணுவோம், அடுத்த ரவுண்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் சில இது வந்துடும், பட் ஸ்டில் சில பெயிண்ட் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து சாண்ட் பேப்பர் போட்டு ஃபுல்லாக சாண்ட் பண்ணணும். இல்லைன்னா இதோ புட்டி நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டி தகடு இதை வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதை வச்சு நம்ம அப்படியே அந்த பெயிண்ட் நம்ம பெயிண்ட் ஒரு லேயர் போட்டு அப்படியே எடுக்கணும். ஸோ அப்போ வரும். ஸோ அதுக்கப்புறமும் வராது, நல்ல சாண்ட் பேப்பர் போட்டு சாண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா ஃபுல்லாக வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு 2-3 லேயர் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஸ்டில் பெண்டிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்கவே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா லைக் நம்ம கிரைண்டரில் வந்து நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் வந்து அந்த ஒயர் ப்ரெஷ்ஷை போட்டு ஃபுல்லாக எடுத்துடும். இது ஆக்சுவலி பெயிண்ட் ஜாப் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. ரொம்ப நிறைய விஷயம் நுணுக்கமாக பார்த்து செய்யணும். லைக் குழி இருந்தால் அதில் வந்து பட்டி பார்த்து அந்த சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத் ஆக்கி ஸோ அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் ஃபர்தராக பண்ணணும். இது மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் ரிமூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சும்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, வந்து வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸு அப்புறம் வந்து காகுல்ஸ் வந்து போட்டுக்கணும், சேஃப்டி காகுல்ஸ் போட்டுக்கணும் கண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கையில் படும் போது நல்ல அப்படியே ஒரு மாதிரி லைக் ஆசிட் விட்டுனா எப்படி இருக்கும், ஆசிட் என் கையில் பட்டதில்லை பட் சொல்கிறேன். ஸோ அப்படியே நல்லா சுடும். இந்த மாதிரி மேபி நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணணும் நம்ம கரெக்டாக. நான் வந்து வீடியோவில் வந்து பெருசாக இது யூஸ் பண்ணிக்க முடியாது, பட் இதை வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டி கோகுல்ஸு அப்புறம் வந்து க்ளவுஸ் எல்லாமே போட்டு பண்ணுறது தான் ரொம்ப சேஃபு. ஸோ வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் ஃபர்தராக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஃபர்தராக நம்ம வந்து இந்த ரெனோவேஷனில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கேளுங்க, இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எம் ரெடி டு கிளியர் எவ்ரி திங். ஸோ ஐம் கெட்டிங் டு நோ நியூ திங்ஸ். நிறைய ஒன்றுனா தெரியுது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தான். ஸோ இந்த ஒர்க் வந்து நல்லா வரணும். இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஜாப் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஜாப். ஸோ நம்ம பண்ணும்போது சும்மா தானோன்னு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்னா நம்ம பண்ண ஒர்க் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வீடியோ பாருங்கள், ஒன்றும் பெருசாக இருக்காது. உள்ளே வந்து சும்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வீடியோ தான், எப்படி பெயிண்ட்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் அவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ, பாய்.